இன்றைக்கி முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்தது தென்மண்டல இளைஞர் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. திமுக இளைஞர் மாநாடுன்னா தெரியுமில்ல, இளைஞர் 50 வயது நிறைந்த இளைஞர் இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தானே இளைஞரணி செயலாளர். அவர் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அந்த கூட்டம் உங்களுக்கு தான் தெரியுமில்ல, உங்கள் கூட்டம்லாம் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற கூட்டம். அதனால் அதை வச்சு ஒரு கூட்டம், ஒரு போலி கூட்டம். ஏன்னா நான் டிஎம்கே தாக்கணுன்னு சொல்லலை, தாக்கணுங்கிறதுக்காகவே சொல்லலை, நம்ம உண்மையை தான் பேசுவோம். நீங்கள் பாருங்கள், விஜய்க்கு வந்த கூட்டம் அவங்களுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த அவங்ககிட்ட ஒரு எழுச்சி தெரிஞ்சது. இவங்க கூட்டத்தை பாருங்கள், வேண்டா வெறுப்பா எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. விஜய் இதில் க்ளோஸ்அப்பில் காமிச்சாங்க, எல்லாம் 20 வயசு 18 25 வயசு. இதை க்ளோஸ்அப்பில் காமிக்க மாட்டான். ஏன்னா முக்கால்வாசி சீனியர் சிட்டிசன், எல்லாம் 50 60 வயசு ஆளுங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. காசை கொடுத்து கட்சிக்காரவங்க வயசானவங்க எல்லாத்துக்கும் தூரத்துலேருந்து அப்படி கேமரா எடுத்து. அதுக்காகத்தான் சொல்கிறேன், இது ஒரிஜினலாக கூட்டம் இல்லை. தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் விஜய்க்கு கூடிடுச்சு. அதை நம்மளும் காமிச்சு மக்களை ஏமாற்றணும். ஓ, இவங்களுக்கு கூட மக்கள்னு அவ்வளோ முட்டாளா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் புதுசாக திங்க் பண்ண வேணாம். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சும்பாங்க. புதுசாக திங்க் பண்ணுங்கள். அந்த விஜய் வச்ச மாதிரி நடுவில் அந்த நடை மேடை ராம்புன்னு சொல்லுவாங்க, அந்த நடை மேடை அதே மாதிரி வச்சு விஜய் அதில் தான் நடந்து வந்தார், கையை காமிச்சார். அதையும் உருப்படியாக பண்ணாங்களா? இதில் என்ன பண்ணிட்டாங்க, கட் அண்ட் பேஸ்ட் சினிமாத்தனம். விஜய் அந்த இதில் அப்படியே நடந்து வந்து 2 பக்கமும் கையை காட்டுவார், ஏறி குதிப்பார். அது ஒரிஜினலு. இவங்க எப்படி வராங்க, உதயநிதி அதாவது கட் அண்ட் பேஸ்ட். எப்படின்னா கூட்டத்தை தனியாக காமிக்கிறாங்க, அந்த ரேம்ப் நடைமாடியே தனியாக காமிக்கிறாங்க. இந்த பக்கம் உதயநிதியை தனியாக கையை மட்டும் காட்டுறாரு. இதில் அந்த வீடியோ பாருங்க. தங்க தலைவரின் வீர புதல்வரே சூரியனாய் சுடலும் முன்னை கழகம் வாழ்த்திடும் கோடான கோடி மக்கள் உரிமை மீட்டிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் கூறப்பட்டார். அப்ப விஜய் மாதிரி ஒரிஜினலாகவும் இல்லை. அதை தனியாக கூட்டத்தை தனியாக இவர் மட்டும் கையை காமிக்கிறார். ஏன் அப்படி காமிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவை நடக்க வச்சுருக்காங்க. அதனால் உதயநிதி அந்த நடை மேடையில் நடக்கிறார். அதனால் இவர் அப்படி கையை காட்டுறாரு, கூட்டத்தை காமிக்கிறாங்க. இந்த வீடியோ எடுத்து கொடுத்துட்டாங்க, எல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளால தான் இருக்கான்ல, சேட்டலைட் சேனல் எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே போடுறான், எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க உதயநிதியையும் கூட்டத்தையும் நடைமேடையும் மாற்றி ரெஜெண்ட் வச்சுருந்ததுனால சினிமாத்தனமான ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. அங்கே இதில் பார்த்திங்கன்னா மாநாட்டில் அதெல்லாம் நடக்கலை. இவர் நடைமேடையில் நடந்தும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் அப்பா நடந்து வர, அப்பா நடைமேடையில் விஜய் ஸ்டைலில் அப்படி நடந்து வந்து அப்படி கையை காமிக்கிறார், இந்த பக்கம் கையை காமிக்கிறார். எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. துண்டு தூக்கி போடுறாரு. துண்டு தூக்கி ஏன் போட்டார்? விஜய் தண்ணி பாட்டிலை தூக்கி போட்டார். அதனால தான் கரூரில் விபத்தே நடந்ததுன்னாங்க. அவர் தண்ணி பாட்டிலை தூக்கி போட்டோன்னா ஒரே கூட்டம் முண்டி அடித்து அதை எடுக்கிறதுக்கு, பாட்டிலை எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்க. இவர் துண்டு தூக்கி போடுறாரு, ஒருவர் எடுக்கவே ஆளல. செயற்கை. அது ஒன்று. அப்புறம் அவர் விஜய் அந்த ரேம்பில் நடந்து போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இதில் மதுரையில் நடந்த மாநாட்டில் ஏறி குதித்து அவங்கவுங்க மாலை போட்டாங்கல்ல, அது மாதிரி உங்களோட 10 பேர் ரெடி 4-5 பேரை ரெடி பண்ணி ஸ்டாலின் வருவார், நீங்கள் எல்லாம் ஏறி குதித்து மாலை போடணுன்னு முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் வரும்போது அப்படி ஏறி குதித்து மாலை போடுறாங்க. இந்த வீடியோ பாருங்கள், இது இயற்கையாக இருக்கான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஆக விஜய் ஸ்டைலில் அவர் என்ன பண்ணாரோ புதுமையாக சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு தான் தெரியாது. அது மாதிரி ஏறி குதித்து மாலையை போட்டு துண்டை தூக்கி போட்டு
விஜய் உதயநிதி அப்படி தனியாக பிரித்து கூட்டத்தை அப்படி கையாட்டுற மாதிரி காமிச்சு ஏமாற்றி போட்டுருக்காங்க. ஆக இவங்க நடத்தின இந்த தென் மாநில கூட்டம் இருக்க மாநாடுன்னு சொல்கிறாங்க. தூரத்தில் இருந்து அங்கே கிட்ட காமிக்கவே மாட்டாங்க. அப்போ தான் கூட்டம் அதிகமாக தெரிகிற மாதிரி. எவ்வளோ ரூபா செலவு பண்ணாங்களோ, ஒரு ஆளுங்களுக்கு எவ்வளோ கூட்டிகிட்டு வந்தாங்களோ அப்படி போட்டு அவர் நடத்தின மாநாடு சாதாரண சட்டை. விஜய் நடத்தின இது ரெடிமேடு சட்டை. இவங்க அப்படி முதலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. இதுதான் திமுகவின் இளைஞரணி தென் மாநில மாநாடு. வீடியோ பூரா பார்த்துட்டீங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறது மாநாட்டை பற்றின முதல் விஷயம். அடுத்தது மாநாட்டில் உதயநிதி பேசுகிறார். என்ன பேசுனாரு பாருங்க. 50 லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க திமுகவில். இந்தியாவிலேயே ஒரு கட்சியுடைய இளைஞரணிக்கு 5 லட்சம் நிர்வாகிகளும் 50 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு. அப்படி நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களேன்னு திமுக இளைஞரணிகள் மத்தியில் போய் பேசி பார்த்தோம். ஆட்களை வச்சு கொஞ்சம் பேர்கிட்ட போய் பேசு, நீங்கள் திமுக இளைஞரணியில் இருக்கீங்களா? அந்த இளைஞர்கள்ட்ட கேட்டோம். அவன் சொல்கிறான், சார் நாங்கள் எங்கே சார் இருக்கோம், வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க சார் ஃபார்மில், எங்களுக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை, வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினாங்கன்னு போட்டோங்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறான், எங்கள் அப்பா கையெழுத்து வாங்கினா சரியான்ட்டு. அப்போ நீ யாரையா ஓட்டு போடுவேன்? நான் விஜய்க்கு தான். திமுக இளைஞர் அது கிடக்கு சார், அந்த கார்டை தூக்கி போட்டாங்க. ஆக அப்பா வந்து வாங்கின கையெழுத்து, மாவட்ட செயலாளர் வற்புறுத்தி வாங்கின கையெழுத்து, உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்காக, ஸ்டாலினும் உதயநிதி ஏமாத்துறதுக்காக கட்சிக்காரன் பூரா 50 லட்சம் இளைஞர் இன்னும் பேருக்கு வாங்கி வச்சுருக்கான். அதில் யாருமே உணர்வுபூர்வமாக இல்லை. உதயநிதி அவர்களுக்கும் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன், நல்லா விசாரிக்க நான் சொல்கிறத. உணர்வுபூர்வமாக யாருமே இல்லை. அதனால் நீங்கள் 50 லட்சம் ஓட்டு அப்படியே வந்துடணும்னு நினைக்காதீங்க. சும்மா நீங்கள் கூட்டத்தை இது பண்ணி என்ன பண்ண, உங்கள் இளைஞரணியில் இருப்பவர்களில் 95% பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பிரசாந்த் கிஷோர் வச்சு நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. உதயநிதி இன்னும் எலெக்ஷனுக்கு 1.5 மாதம் வச்சு விசாரி, அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து. அதனால் உதயநிதி 50 லட்சம் பேர்னு சொல்கிறாரு, அது உண்மை இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். அடுத்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, அவங்க இளைஞரணி வந்து இராணுவ மாதிரியாம், ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. இளைஞரணியை இராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார். ஒரு இராணுவத்திற்கு 2 விஷயம் மிக மிக முக்கியம். ஒன்று ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், அதாவது அடிப்படை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு பலம். 2வது ஒபீடியன்ஸ், தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாடோடு களத்தில் இறங்கி செஞ்சு காட்டுவது. நான் என்ன சொன்னேன், கட்டுப்பாடுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே. நீங்கள் விஜயும் கூட்டம் நடத்தினார் மாநாடு, அதில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, கீழே விழுந்து கிடந்த சேரை எடுத்து வச்சாங்க, குப்பையெல்லாம் கூட்டினாங்க, எல்லாத்தையும் இது பண்ணாங்க. அதுதான் கட்டுப்பாடு. உங்களால் பிரியாணி திருடான், உங்கள் கூட்டத்துக்கு வந்தாலே பிரியாணி. அதனால தான் நீங்கள் பிரியாணியை நிறுத்தினீங்க. பிரியாணி திருடினான், வாழை மரத்தை திருடினான், வாழை மரப்பை வைக்கிறதே விட்டுட்டீங்க, எல்லாம் வெளியில் வாழைக்காயை திருடினான், உப்பை திருடினான், இது கரண்டியை திருடினான், சட்டியை திருடினான். எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் பொய்யே சொல்ல, அவங்க மாநாட்டில் திருடு நடந்ததை போட்டோம். ஆனால் உதயநிதி என்ன சொல்கிறாரு, என்னுடைய இளைஞரணி கட்டுப்பாடு மிக்கது, ஆர்மி மாதிரிங்கிறது. அவர் பேசுனதை பாருங்க. ஆக அவங்க கட்டுப்பாடு இதுதான். உதயநிதி இப்படி பேசுகிறாரு. இளைஞர்கள், எந்த மாநாட்டுக்கு வந்த இளைஞர்கள் எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாம் டாஸ்மாகில் போய் கியூவில் நிற்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ டாஸ்மாகில் கியூ நிற்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு சைடு டிஷ்ஷு வேணும்ப்பான்னு கேட்டிருக்காங்க. இந்த டாஸ்மாகில் அடிக்கிறவங்களுக்கு தெரியும், நாங்களாம் டாஸ்மாக்னாலே என்னன்னு தெரியாது, வாழ்க்கையில் தொட்டதே இல்லை. ஆனால் தொடுறவங்களுக்கு தெரியும் சைடு டிஷ்ஷுனா என்னன்னு. சைடு டிஷ்ஷை கேட்குறான். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, முறுக்கு பிஸ்கட் எல்லாம் ஒரு தண்ணி பாட்டிலை வச்சு ஒரு பையில் வச்சு சைடு டிஷ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாம் டாஸ்மாக்கு போவான்னு தெரியும். பிரியாணி கொடுத்தா பிரச்சனை வருது. அதனால் பிரியாணி வச்சிங்கன்னா வீடியோ திருடுறதெல்லாம் கட்டுப்பாடு உள்ள இளைஞர்கள் கூட்டம்னு வெளியில் சொல்ல முடியாது. அதனால் பிரியாணி நிறுத்திட்டார்.
எல்லாத்தையும் சட்டி அண்டா உப்பு அதையும் கண்ணில் காமிச்சிடாதுன்ட்டு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பிரியாணியை மாற்றிட்டாங்க. சரி, அலங்காரம் வேறு எதுலையாச்சும் பண்ணியா, பூலையாச்சும் பண்ணியா. வாழை மரம் வைக்காத, வாழைக்காய் வைக்காத, காய்கறி வைக்காத, எல்லாத்தையும் தூக்கிறான். கட்டுப்பாடு உள்ள இளைஞர்கள் கூட்டம் நம்மது. ஆர்மி மாதிரி, இராணுவம் மாதிரி இருக்கிற கூட்டம் அப்படிங்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க.